பொதுவாவே தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஹிட் பண்ணாம அதுக்கப்புறமா ஓடிடி வந்ததுக்கப்புறம் அதை செலிப்ரேட் பண்ணி கல்குவாலி கொடுக்குற படம் நிறைய படம் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அதர் ஸ்டேட் படத்தை பார்த்துட்டு அது ஒரு மாதிரி மாஸ்டர் பீஸ் படம்லாம் வந்து வேற ஸ்டேட்ல போகிறாங்க, ஆனா தமிழ் சினிமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம அதை அதை நம்ம மதிக்கிறோமா என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் சாந்தகுமார், மகாமுனி, மௌனகுரு 2 படங்களை கொடுத்த டைரக்டர் சாந்தகுமாரி அடுத்த படைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. மகாமுனி, மௌனகுரு 2 படங்களை கொடுத்த டைரக்டர் சாந்தகுமாரி அடுத்த படைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்பொழுதாவது கவனித்தீரா? சோ ரசவாதி அப்படின்னோட நானும் இல்ல இவ்வளவு சொல்றேன், நானும் கூட தேட்டருக்கு போல அதுன்றதால் சிறுபால் அடிக்காத குறைதான். சோ அதனால அந்த படத்தை வந்து சில என்னையும் சேர்த்துதான் நானும் திட்டிக்கிறேன், பார்க்காதவங்களையும் திட்டுறேன் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து அதர் ஸ்டேட் படத்தெல்லாம் தூக்கிலாம் பேசுறேங்க, இதை நான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ரசவாதி டைட்டில் த ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ரசவாதி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை எடுத்து கூகுள் பண்ணி பார்த்தா படத்துக்கு இது எவ்வளவு சம்மந்தம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் புரியாமலே படத்தை பார்த்து அதுக்கப்புறமா தான் கடைசியாக கூகுள் பண்ணி பார்த்தது அப்படின்னு தெரிஞ்சு இந்த இயற்கையை நேசிப்பவன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து நிறைய விஷயமா ஒரு பேராவே இருந்துச்சு. அது ஃபுல்லா படிச்சு நமக்கு புரிஞ்சதுன்னா ஒரு இயற்கையை நேசிப்பவன் அப்படின்றவன் தான் ரசவாதி. ஸோ அதை வந்து அந்த படத்தோட ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் நாங்கள் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ரசவாதி OTT Experience. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ரசவாதி ஒரு ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கு. ஆனா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா படத்தோட கேரக்டர் தான் ஆல்கெமிஸ்ட். ஆனா படத்தோட கதையா வந்து ரொம்ப ரொம்ப வேற கதை. அதே மாதிரி இந்த கதை தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமா, அதை வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நம்ம ஓவர் பாடுற சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு மாதிரி நல்லா தெளிவா ஒரு மீட்டர் செட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில சந்தேகம் அப்படின்றது எவ்வளவு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், அதனால நடக்கிற கான்சிக்வன்சஸ் அதை பத்தி தான் இந்த படம் பேசுது. அதை வந்து ஒரு ரசவாதி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. நீயும் ஃப்ரெண்ட் அரவிந்தும் காலேஜ் படிக்கும் போது பிச்சாவரம் போனீங்களே, நீ இப்படியே என்ன சந்தேகப்பட்டு பேசிட்டு நினைச்சுக்கோ, நான் போய் தீ குளிச்சு செத்துருவேன். படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு சாந்தகுமார் கிட்ட பிடிக்கிற விஷயம் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கதையா வந்து பாத்தீங்கன்னா அவரு இது வரைக்கும் பண்ண படம் கதையா வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அவர் சீனா வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கடத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சித்தர் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் என்ன கேட்டா சாந்தகுமார் அவரை பார்க்கணும். ஆமா, நிறைய விஷயத்த வந்து நம்ம கதையா பார்த்தா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஒரே லைனா தான் இருக்கும். இப்ப நீங்க டேய், பேய்க்கும் பூண்டுக்கும் என்னடா சம்பந்தம்? வயிறு குளராயிருச்சுன்னா மூலியம் குளராயிருண்டா. மோசமான கனவு வருது, கனவுல பேய் வருது, வந்த பேய் நெஞ்சில் ஏறி அமுக்குறது, அப்படிங்கிறது எல்லாமே உன் வயிறு குளர்ல இருந்தா ஆரம்பிச்சு வருது. வயிறு சரி பண்ணிட்டா எது இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அதுக்கு தான் பூண்டு. ஹாலிவுட் பேய் படத்துல பூண்டு தொங்க விட்டுருப்பாங்க, பாத்திருக்கேன். மகாமுனி எடுத்துட்டா கூட பாத்தீங்கன்னா அது கதையா பார்த்தா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இரட்டையர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு குளறுபடிகள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான். ஆனா அதுல வந்து என்னென்ன ஒரு விஷயம், அந்த மனுஷங்களுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை, பொறாமை, போட்டி, அந்த ஆன்மீகத்தை பத்தி ஒரு கேரக்டர் பேசும், இந்த பக்கம் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோன்றவன் சும்மா பேசிட்டு இருக்க மாட்டான், செயல காட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கருத்துவாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு ரசவாதியில பிடிச்ச இன்ஃபர்மேஷன் தான் குடிகாரர்களை பத்தி நிறைய விஷயம் பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி 4 டைப் குடிக்காரங்க இருக்காங்க. சிங்க குடிக்காரன், கிளி குடிக்காரன், நாய் குடிக்காரன், கடைசியில பண்ணி குடிக்காரன். இந்த ரசவாதி கேரக்டர் அவரோட அர்ஜுன் தாஸோட ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து ரசவாதின்றத ப்ரூவ் பண்றது ஓப்பனிங் சீன்ல ஓப்பனிங் ஷாட்லயே அதை நமக்கு புரிய வச்சதா ஒரு விஷயம் இருக்கட்டும். என்ன பெரியவரே, எத்தனை தலைமுறையா இங்க நின்று எங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு பறவைக்கு வந்து CPR பண்ணுவாரு, அதுக்கப்புறமா ஒரு மரத்துக்கிட்ட போய் என்ன பெரியவரே எத்தனை வருஷமா எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வாவ் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே சில பேருக்கு ஒரு சென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கதையா பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் எனக்கு ஒரு மாதிரி புதுசாக பொதுவாக வந்து ஹீரோ ரிவெஞ்ச் எடுப்பாரு, அதுக்கு போய் தேடி தேடி போடுவாரு. இதுல வந்து வில்லன் ரிவெஞ்ச் எடுத்துட்டு அர்ஜுன் தேடி வருவாரு ஒரு விஷயத்துக்காக. ஸோ அதுதான் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம், சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம். வாழ்க்கையில் நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா எப்பேற்பட்ட குழப்பமுங்க. அதே மாதிரி என்ன கேட்டா வந்து
இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, சந்தேகப்படுறவங்க கூட சைக்கோ தான் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருப்பாரு. வில்லனை கேட்டா அவன் சைக்கோபாத்லாம் கிடையாது. நம்மள மாதிரி நார்மல் மனுஷன் தான். சோ அவன் சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறவங்க எல்லாருமே சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயமா எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. நீயும் அந்த மருந்து அரைக்கிறவனும் கொடைக்கானலுக்கு போய் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்க எனக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதடி. அது ஒரு மாதிரி எனக்கு சூப்பரா இருந்துச்சு. எவரெல்லாம் எந்த ஒரு சம்பவமெண்ட்டுக்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்க நீங்களாம் சைக்கோடா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி, அதே மாதிரி எஸ்பெஷலா பெண்களை சந்தேகப்படுறவங்களுக்கு வந்து செருப்படி கொடுத்த படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் 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 தமிழோட மியூசிக் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு சினிமா வந்து அவரை கெடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி தெலுங்குல மட்டும் ஒரு மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா அவர் சாந்தகுமாருக்கு வந்து ஒரு விஷயம் பண்றாரு. அது மட்டும் தெரியுது எனக்கு. 3 படத்துலயுமே பாடல்களாவும் சில பாடல்கள் பிடிக்கும். பிஜிஎம் எஸ்பெஷலா சொல்லணும்னா பிஜிஎம் வேற மாதிரி பண்ணிருக்கிறாரு. எனக்கு இந்த படத்துல சரி மகாமுனில எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். மோனகுருலையும் பிடிக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஸ்வரத்தை வச்சு ஒரு பிஜிஎம் மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. அது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி என்னன்னா பிளாஷ்பேக் போர்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த ரசவாதி கேரக்டர் அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் வந்து மழை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். அப்புறம் இது வெறும் மழை தானே அப்படின்னு கல்லை உடைச்சு எவன் வீட்டு கக்கூசுக்கோ சலவை கல்லா போட போறானுங்க. டாக்டரோட ஒரு ஜாகிரபியை வந்து ஒரு மாதிரி நல்லா போர்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் சொல்லிட்டு பாதரஸ்தை ஏன் சார் அரசன்னு சொல்றாங்க? ஒரு நல்ல அரசன் தன் நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டதை எல்லாத்தையும் உள்வாங்கி பயங்கரமா பண்ணியிருந்தாரு எல்லா விஷயமும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் கேரக்டர் சூப்பரா நடிச்சது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அண்டர் பிளே பண்ண படம்னு பார்த்தா அர்ஜுன் தாஸ்க்கு இதுதான். மற்றவங்க எல்லாத்துலயுமே வந்து ஓவரா ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட்டடா பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடா பிளே பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா. அதே மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சில பொதுவாகவே இந்த கியூட்டி பை அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க சில பேர்ல, சில ஹீரோயின்ஸ். அந்த ஹீரோயின்ஸே அந்த படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இவங்க பண்றது வந்து நமக்கு ரொம்ப கியூட்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாச்சு. அதே மாதிரி அவரோட படத்துல வந்து பொதுவா யாருமே பெருசாலாம் ஃபைட் இருக்காது. இந்த படத்துல நிறைய ஃபைட் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம், அவர் வந்து ஃபைட் கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம், பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு படத்துல. அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம். இந்த டூர் பிளேஸ் எல்லாம் அந்த ஒரு சிம்பிளோட ரொம்ப பிடிச்சிருக்கு. டூர் பிளேஸ் எவனா ஒருத்தன் பாட்டில் குச்சிட்டு ஏதோ போட்டு வச்சிருப்போம், அதை போய் இவரு கிளீன் பண்ணுவாரு, அதுக்காக சண்டை போடுவாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதுதான் ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு இதோட கேரக்டர் இவ்வளவுதான். இந்த குப்பையில நான் போட்டது அப்போ அதுல ஏதாவது ஃபோன் கிடைச்சிருதா? இல்ல பாக்கல. குப்பையை நீங்க தான் போட்டீங்களா? வாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரான ஒரு படம் தமிழ் சினிமால. இதுவும் ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தெரியும் மகாமுனியே வந்து நம்ம ரிலீஸ் ஆன 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுவும் அப்படிதான் நடக்கும்னு மேபி நினைக்கிறேன். சூப்பரான படம், கன்ஃபார்ம் மஸ்ட் வாட்ச் ரசவாதி.